வணக்கம். இன்றைய செய்திகள். நான் நிவேதா. செகண்ட் எம்காம். செரிமானத்தை சீராக்கும் பப்பாளி. பரபரப்பான வாழ்க்கை சூழலில் பலருக்கும் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்க முடிவதில்லை. கவலை வேண்டாம். காய்கறி, பழங்கள் மூலமாகவும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள முடியும். இப்பட்டியலில் முதலில் இருப்பது பப்பாளி. வைட்டமின்கள், இரும்பு சத்துக்கள், கால்சியம், ரிபோலாவின் உள்ளிட்டவை நிறைந்திருக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் பழம் பப்பாளி. உணவில் தினமும் பப்பாளியை சேர்த்து கொண்டால் கழிவுகள் சரியான முறையில் வெளியேற்றி செரிமானத்தை சீராக்கும், கொழுப்பை எரித்துவிடும். பப்பாளியில் உள்ள பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து இதயத்தை பாதுகாக்கும். எனவே டயட்டில் பப்பாளியை மிஸ் பண்ணாமல் சேர்த்து கொள்ள வேண்டும். பப்பாளியில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது. இதனால் நோய் ஏற்படுத்தக்கூடிய நச்சு கிருமிகளை முற்றிலும் அகற்றும். இதில் வைட்டமின் சி, ஏ, இ சத்துக்கள் நிறைந்திருப்பதால் கண் பார்வை தெளிவாக இருக்கும். கண்களுக்கு நல்லது. வயதை குறைத்து காட்டக்கூடிய தன்மை பப்பாளிக்கு உண்டு. எனவே அதிகமாக பப்பாளி உண்பதால் செல்கள் வயதாவதை கட்டுப்படுத்தும். ஆஸ்துமா நோய் கொண்டவர்கள் பப்பாளியை தொடர்ந்து சாப்பிடுவதால் அதன் அளவு குறைந்து கட்டுப்பாடாக இருக்கும். பப்பாளியை உண்பதால் புற்றுநோய் இல்லாத ஆரோக்கிய வாழ்வை பெறலாம். புற்றுநோய் கிருமிகள் வரக்கூடிய அறிகுறிகள் தெரிந்தாலே பப்பாளி அதை முற்றிலும் அகற்றும். வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் சி சத்துக்கள் குறைபாடு காரணமாகத்தான் எலும்பு முறிவு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுகிறது. இந்த இரண்டு சத்துக்களும் பப்பாளியில் அதிகமாக இருக்கிறது. நீரிழிவு நோய் இருப்போர் பப்பாளியை உணவில் உண்ணலாம். இதில் சர்க்கரையின் அளவு குறைவோர் என்பதால் பயமின்றி தாராளமாக உண்ணலாம். சர்க்கரை அளவு கட்டுப்பாடாக இருக்கும். அஜீரண கோளாறு சரி செய்யப்படும். என்சைமைன் பப்பாளியில் அதிகம் இருப்பதால் அது உணவை எளிதில் ஜீரணமித்துவிடும். நார்ச்சத்து பப்பாளியில் இருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனை வராது. பப்பாளி நீர் நிறைந்த பழம் என்பதால் ஈரப்பதத்தை தக்கவைத்துக் கொள்ளும். இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் தன்மை பப்பாளியில் இருக்கிறது. நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் ஆகியவை அதிக அளவில் இருப்பதால் இதய கோளாறு ஏற்படாது. பொட்டாசியம் சத்து அதிகம் உட்கொண்டால் உடலுக்கு தீங்கான சோடியத்தின் அளவை குறைக்கும். இதனால் உணவு ஜீரண சக்தி சீராகி மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்